கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமானவர்களே, இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறபடியினால் அதை குறித்து உங்களோடு பேசி உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய உணர்வை உண்டாக்கலாம் என நான் வாஞ்சிக்கிறேன். இதை நீங்கள் கவனியுங்கள், அடுத்தவர்களுக்கும் நீங்கள் இதை அறிவியுங்கள். வேத வெளிப்படுத்தின விசேஷத்தின்படி 6 முத்திரைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு குதிரைகள் வெளிப்படும் போது என்னென்ன சம்பவிக்கும் என்று இப்பொழுது நாம் வெள்ளை குதிரையை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். வெள்ளை குதிரை என்பது பொய் பேசக்கூடிய ஒரு நபரை குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 2வது வசனத்துல, நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவர்கள் வில்லை பிடித்திருந்தான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாயும் ஜெயிப்பவனாயும் புறப்பட்டு சென்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு ராஜாவை, ஒரு அதிபதியை, ஒரு தேசத்தை குறிக்கிறது. அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அவன் பொய் பேசி அநேகரை வஞ்சிப்பான். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாகும்படியாக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.